அவருக்கு அதற்கான தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அதற்கு அந்த ஆசையை வெளிப்படுத்துவதில் தவறில்லை. அதில் எதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு? எனக்கு அதுதான் இன்னுமே ஏற்றுக்க முடியல. திரும்ப அந்த விதத்தில் ஒரு நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த போரில் திரும்ப அவரை அறியாமலேயே பின்வாங்கிட்டார். ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சதை அவர் விட்டுட்டார். திரும்ப சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அது சந்தேகம் கீறல் விழுந்துருச்சு. அதில் இருந்து மாற்ற முடியல. பணத்தை கொடுத்துருந்தாங்கனாலுமே என்னவா, பணம் இல்லை, உள்ள தங்க கட்டிகளாகவே கூட இருந்திருக்குதுன்னு வச்சுக்கிற உண்மை. அதனால் என்ன, ஏன்னா சோஃபாவில் பணமாக வச்சா எத்தனை கோடியை வச்சிட முடியும்? தலித் இளைஞர்கள் பெரும்பாலானவங்க விசிகாவை விரும்பினதை விட தாவிகாவே விரும்பியிருக்கிறாங்க. இப்போ சிறுபான்மையினருக்காக இவங்க போராடி என்ன சாதிச்சாங்க? சிறுபான்மையினருடைய வாக்கு நமக்கு அப்படியே பல்காக வந்துடும் அப்படின்னு நம்பினாங்க. அந்த ஒரு நேரட்டிவை செட் பண்ணி அதுதான் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி நடக்கலை. ஏன்னா சிறுபான்மையினர் கொஞ்சம் புத்தியோடு யோசித்துருக்குறாங்க. திமுக அணியில் ஸ்லீப்பர் செல்லாக இருந்தது இது மட்டும் இல்லை, விசிகா மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட்டுகளையும் நம்ம அப்படி சொல்ல முடியும் ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருக்கிறாங்கன்ட்டு. காங்கிரஸ் அப்பட்டமாக ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே கூட வந்து சேர்ந்தது மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப மேலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரத்தான் செய்யுது. எதிர்காலம் பாஜகவினுடைய எதிர்காலமாக இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இவர் எப்படி அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய, வழிவகுக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் உறுதுணையாக இருக்க முடியும்? திமுகவை இப்படி பேர் கெட்டு போகிறது மாதிரி இவ்வளவு விலாவாரியாக விவரணைகள் எல்லாம் சொல்லி அதன் மூலமாக அவர் என்ன சாதிக்க நினைக்கிறாரு அப்படின்னா, அதிகபட்சமாக போனால் அந்த கூட்டணியை விட்டு விலகி தாவேகா கூட போகிறதா இருக்கும். அதுக்கு உள்நோக்கம் இருக்குது. அப்படின்னா திருமாவை சுற்றி நடக்கும் அரசியல், திருமா பண்ணும் அரசியல், திருமாவை வைத்து பண்ணக்கூடிய அரசியல், அவர் பேசாத அரசியல் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து தன்னிலை விளக்கம் மாதிரி இந்த ரஜினி கொடுத்தார்ல தன்னிலை விளக்கம், அது மாதிரி திருமா வந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் முதற்கொண்டு விளக்கமாக பேட்டி அளிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சைடாகவே பேசுகிற மாதிரி எனக்கு புரியுது. அதாவது ஒரு கட்சி ஒரு மையத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது. இன்னொரு சைடு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் பேசலை. நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுவோம். அதுக்கு முதல்ல இப்போ இந்த திரும்ப இந்த பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த வழக்கமாக இந்த போலீஸ்காரவங்கெல்லாம் ஒன்று பண்ணுவாங்க. ஒரு குற்றச்செயல் நடக்குது, ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலை அந்த சந்தேகப்படக்கூடிய ஒரு நபரை பிடிச்சி எப்படி அந்த குற்றத்தை நிகழ்த்தினாங்க அப்படின்ட்டு டெமோ பண்ணி காட்ட சொல்லுவாங்க. இப்போ ஏறத்தாழ அந்த மாதிரி தான் ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இவர் விலாவாரியாக ஒரு டெமோ பண்ணி காட்டுறது மாதிரியே அவர் பேசியிருக்கிறாரு. அந்த டைம் லைன் எல்லாம் கொடுத்து அந்த அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவ்வளோ அந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு திரும்ப. இப்போ உங்கள் கேள்வி, நம்ம இதுக்கு அடுத்த டிஸ்கஷனுக்கு போயிடுவோம். முதல்ல வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம்ப்பா, அந்த வேட்பாளராக நான் நிற்கணும்னு முடிவெடுத்தாரு. நான் காட்டுமன்னார் கோயிலில் வந்து அவர் போட்டியிட போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அடுத்து ஒரு தினங்கள்லேயே வந்துட்டு இல்லை நான் போட்டியிடல, வாபஸ் வாங்கிறேன், வேறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே கணிச்சேன். அதனால தான் நான் வந்து இது காட்டுமன்னார் கோயிலில் அது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் போட்டியிடணும்னு சொல்லி முடிவெடுத்து அங்கே வந்து நான் போட்டியிட முடிவெடுத்தேன். ஆனால் வந்து கட்சி மேலிடம் அந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறீங்க, நீங்களே வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது தேர்தலை வந்து பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டும் பேசி மாற்று கருத்துக்களாக சொன்னதுனால அந்த முடிவை வந்து நான் விரும்பி எடுத்த முடிவை வந்து வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்னென்னா அவர் விரும்பினதை அந்த போட்டியிடணுன்றது அதை அவர் மாற்றிக்கிட்டாரு. திமுக தலைமை சொன்னதுனால, கூட்டணி கட்சிகளினுடைய தலைமை சொன்னதுனால அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாரு. ஆனால் அந்த இப்போ போட்டியிலிருந்து போட்டியிட போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்வாங்கினார் பார்த்தீங்களா? அப்போ என்ன சொன்னார்னா, அவரே எடுக்கிற முடிவு அப்படின்னு தான் சொன்னார். இதில் எந்த நிர்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த நிர்பந்தம் கிடையாது, நானே எடுக்கிற முடிவுன்னு அப்போ சொன்னவர் போட்டியிடுறதுலேருந்து பின்வாங்கும்போது இப்போது அது பின்னாடி நடந்த விஷயத்தை இப்போ கட்டு உடைத்து சொல்கிறார், உண்மையை இப்போ சொல்கிறாரு.
இது இப்போ சொல்கிறதா உண்மையா இல்லை அப்போ சொன்னது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விதத்தில் அவருடைய இந்த பதில் இருந்திருக்கு, இந்த பேட்டி இருக்குது அப்படின்றத திருமாவளவன் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாப்பா முக்கியமான விஷயம் பேசு பொருளாக இருக்கக்கூடியது வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். முதல்வராக யாராக்கணுங்கிற பல விஷயங்களாக நடந்துச்சு. இதில் வந்து இன்னமும் பேசு பொருளாக இருக்கக்கூடியது வந்து திருமாவை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும், அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதே திருமாவளவனே வந்து முன்னுக்கு முரணாக நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியாதுங்கிறாரு, ஆமாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்கிறாரு, என்கிட்ட பேசினாங்கங்கிறாங்க, கிசு கிசுங்கிறாரு, ஃபன்னிங்கிறாரு, காசிப்புங்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு பேட்டிகளையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாரு. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுருவோம். அதாவது எவ்வளவு அதிகமாக அவர் வந்து அந்த நுட்பமாக அந்த டீட்டெயில்ஸ்கள் எல்லாத்தையும் அந்த தரவுகளை சொல்கிறாரோ அந்த அளவிற்கு முரண்பாடுகளையும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே போகிறாரு அப்படின்றது அவர் உணரணும். ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவருக்கு ஞாபகம் வரும்போது என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சிலதை நடந்த விஷயத்தை அவர் வேணும்னே மறைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஓவர்லுக் பண்ணியிருக்கிறாரு, அதை சொல்லாமல் விட்டுருக்கிறாரு. இப்போ அதனால் ஒரு இன்டர்வியூலையும் சில இன்ஃபர்மேஷன் வருது, சில டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. அப்படின்றதுனால பார்க்குறவங்களுக்கு இவர் என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறாரு, அங்கே ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வருது. அப்படின்றத கண்டிப்பாக திருமாவளவன் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதில் முதல்வர் வேட்பாளராக திருமாவை முன்னிறுத்தினாங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரொப்போசல் வந்தது. அது யார்கிட்ட இருந்துமே வரட்டுமே. அந்த ப்ரொப்போசல் வந்ததுன்னா அதில் என்ன தப்பு? திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி உள்ளவரா தகுதி இல்லாதவரா? அவரே சொல்லியிருக்கிறாரு, இந்த திருமாவளவனுக்கு என்ன குறை, ஏன் நான் சிஎம் ஆக முடியாதா, ஏன் பிஎம் ஆக முடியாதா அப்படின்னா முன்னாடி அப்படிலாம் கூட கேட்டிருக்காரு. இல்லை இப்பயுமே சொல்லியிருந்தாரு, ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நான் ஆகிறதுல என்ன தப்பு இருக்குது, ஏன் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க. நம்ம ஆக்ரோஷமெல்லாம் அன்னைக்கு பேசினார் ஒரு பேட்டியிலே. அப்போ முதல்வர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை அவருக்கு இருக்கு. அடுத்து முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு முதல்வர் ஆவதற்கான தகுதி இருக்குது, அதற்கான திறமை இருக்குது, அதற்கான அனுபவம் இருக்குது. முதல்வராக இருந்து வழி நடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இருக்குது. அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு பேரன்பு இருக்குது. மக்களும் அவர் மீது ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தது இது வரைக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக இருப்பதில் ரொம்ப நல்ல விஷயம்தான் அது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர்களை எடுத்துக்கங்களேன். முதல்வராக வரணும்னு ஆசைப்படுறவங்க அவங்கள எடுத்துக்கோங்க. அந்த வேட்பாளர்களிலிருந்து விஜயவே எடுத்துக்கங்களேன். விஜயிலிருந்து எந்த விதத்தில் திருமாவளவன் குறைந்த முதல்வராகிறதுக்கு முதல்வராக இருந்து கட்சி நாட்டை வழி நடத்துறதுல எந்த விதத்தில் அவர் குறைந்தவராக போயிடுறாரு? அது ஆட்சிக்கு வருவதற்கு கரிஸ்மா இருக்குது, இந்த கல்ட் ஃபிகர்ன்ற அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது, திரை பின்புலம் இருக்குது. அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு பெரிய அசெட்டு. அதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஓகே, அந்த இதிலெல்லாம் திருமாவுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. அதனால அவர் இந்த இடத்திற்கு வரல. அதில் நம்ம கம்பேர் பண்ணலை. அதான் இப்போ முதல்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்வர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த முதல்வர் கேண்டிடேட்ஸில் இவர் எந்த விதத்திலையும் மற்றவர்களை விட எதுலையுமே சோட போயிடல அப்படின்றது ஒரு முதல் பாயிண்ட்டு. இதை ஏன் அவருக்கு ஆசை இருந்தாலும் அவருக்கு அதற்கான தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அதற்கு அந்த ஆசையை வெளிப்படுத்துவதில் தவறில்லை. அதில் எதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு? எனக்கு அதுதான் இன்னுமே ஏற்றுக்க முடியல. அந்த விதத்தில் ஒரு நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்குது, ஊசலாட்டம் இருக்குது. அதாவது அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது அடுத்த பாயிண்ட்டாக சொல்ல நினச்சது ஃபனி அப்படின்றாரு. இந்த முதல்வர் வேட்பாளராக திருமாவை நிறுத்துவது, அவரும் ஒரு தலித்து அப்படின்ற அர்த்தத்தில் தான் எடுத்துக்கிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஒரு தலித்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியுமா? அது ஒரு ஃபன்னி ஒரு ஃபன்னி அப்படின்னா ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். இந்த இது தெரிஞ்சுதான் சொல்றாரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது எப்படி ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயலாக இருக்க முடியும்?
இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நம்ம தொடர்ந்து காணொளிகளில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். திருமாவிற்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தான் முதல்ல சொன்னோம் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றத சொன்னோம், துணை முதல்வர் ஆகணுன்றதை நம்ம சொன்னோம். இந்த இதில் வந்து திருச்சி கிழக்கில் அவர் இப்போ போட்டியிடணும். அது வந்து பொது வேட்பாளராக, அதாவது தாவேகாவினுடைய ஆதரவு பெற்ற விசிக வேட்பாளராக போட்டியிட்டு அதில் தேர்வாகி அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து திருமாவை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நானுமே திருமாவை ஒரு ரோல் மாடலாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதை பற்றியுமே நான் வெளிப்படையாகவே தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்குறோம். அவருக்கு அளவு கடந்த அன்பும் மரியாதையும் நம்ம வச்சுருக்கிறோம். நம்மளை மாதிரி எவ்வளவோ பேர் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறாங்க. கட்சிகளை கடந்து, ஜாதிகளை கடந்து அப்படி வச்சுருக்கிறாங்க. இப்போ அதனால தான் அவருடைய பேர் முதல்வர் வேட்பாளராகவே இப்போ பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, பரிசீலனைக்கு வந்திருக்கு இல்லையா. முதல்ல திருமாவை ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த இதே சமயத்தில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்க பேர்களை சொன்னால் அது ஏதோ இதாக போயிடும். இல்லை அப்படி தலைவர்கள் இருக்காங்க, அவங்களெலாம் யாரும் ஏன் முன்வைக்கலை? கூட்டணியில் கூட சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்களே சில கட்சிகளை. அப்படி இருக்கும்போது இப்போ திருமாவை பற்றி அவங்க இந்த மாதிரி ஒரு முதல்வர் வேட்பாளராக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது அப்படின்னா அதை ஃபனி அப்படின்னு திருமா சொன்னதுன்றது ஏற்கத்தக்கதே அல்ல. அவர் என்ன உணர்வில் சொல்லியிருந்தாருனாலும் சரி, அதை அவருடைய உணர்வை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அரசியல்னு வந்துருச்சுனாக்கா அதிகாரம் வேணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களினுடைய விடுதலை, சர்வோதயா த்ரூ அந்தியோதயா அப்படின்றது தான் காந்தியடிகளுடைய கோட்பாடு. இப்போ அதைத்தான் நம்மளுமே வழிமொழிகிறோம். திரும்பவும் அந்த கோட்பாடை தான் பின்பற்றாரு. அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய விடுதலையின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே விடுதலை அடைய முடியும் அப்படின்றது. அந்த விதத்தில் தலித்துன்ற இதையும் தாண்டி அவர் எல்லாருக்குமான தலைவராக இமர்ஜ் ஆகி வந்திருக்கிறாரு. ஓரளவிற்கு அதுக்கு அக்செப்டன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவர் ஏன் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆமாம் நான் என்னை கன்சிடர் பண்ணுங்க, நான் களத்தில் இறங்குறேன் ஸ்ட்ராங்கா ஒரு இதாக நின்றுருந்தா நேரம் அவர் கூட முதலமைச்சர் ஆயிருக்காங்க. அப்போ ஏன்னா 4 மணிக்கு வந்து தாவேக்காக்கு ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க, இவர் சொன்னது தான். அதற்கு பிறகு அந்த 4:45 கூட பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க, உங்களை முதல்வர் ஆக்குறதுக்கு நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தகவல் வருது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனாலும் இவர் வந்து பின்வாங்கினதுல என்ன காரணம்? என்னன்னா அந்த அதிமுக சைடுல பிரச்சனை வந்துருச்சு. சண்முகம் சொன்னாரு, நாங்க எடப்பாடிட்ட வந்து திருமாவளவன முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க வந்து பேசிட்டு தான் இருந்தோம், அவர் ஒத்துக்கல அப்படிங்கறத சொன்னாரு. இவருமே இன்னும் தீவிரமா முயற்சி எடுத்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்குமா? அது நெகோசியேட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் அது அந்த இதுல ஒரு குற்ற உணர்ச்சி எதுக்கு? ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு எதுக்கு? எங்க அரசியல்ல எல்லாமே ஆட்டம் தாங்க, விளையாட்டுங்க. ஆட்டம்னா ஒரு போட்டி, அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு யுத்தம். இந்த போர்ல நீங்க எப்படி பின்வாங்கிட முடியும்? நீங்க இந்த போர்ல நீங்க தலைமை தாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை முன்மொழிந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு சூழல் வருது, அப்படி முன்மொழிந்தாங்கன்னு கூட சொல்ல முடியாது, அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்ட்டு அது வதந்தியாகவே கூட இருக்கட்டுமே, அப்படி ஒரு வந்ததுன்னா அதை நீங்க கிராப் தானே பண்ணியிருக்கணும். அதை வந்திருக்கணும் இல்லை. ஏன்னா ஒரு வழி கிடைச்சிருக்குது, ஒரு துரும்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா அதை கைப்பற்றி அதுக்கு அடுத்த கட்டமாக நகர்றதுக்கான முயற்சி பண்ணியிருந்துருக்கணும். அதில் போய்கிட்டு அப்படி செய்யாமல் விட்டுட்டு அதை ஒரு ஃபனி அப்படின்னு சொன்னதுன்றது ஏற்புடையது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கு அப்படின்றது திருமாவளவன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு தலித்து முதலமைச்சராக முடியாது அப்படின்ற நிலை இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் பார்வையில் மிக கணிசமாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு திருமாவை ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக, முதல்வர் வேட்பாளராக, முதல்வராக பார்க்கலாமா, பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுவே இந்த பார்வை தமிழக மக்கள் மத்தியில் இந்த தலித் மக்களை
தலித் தலைமையை பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அந்த மாற்றம் மிக உறுதியானதாக இருக்கிறது அப்படின்றதுக்கான அடையாளம். அதனால் இதை ஃபனி அப்படின்னு சொன்னது ஏற்புடையதல்ல. இட் இஸ் நாட் ஃபனி. இது அரசியல்னு வந்துருச்சு. இங்கே வந்து எல்லாமே அதிகாரத்திற்கான போராட்டம், யுத்தம், போர். இந்த போரில் திருமா அவரை அறியாமலேயே பின்வாங்கிட்டார். ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சதை அவர் விட்டுட்டார். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னாப்பா, நம்ம விஜய் விசிக அலுவலகத்துக்கு வராருங்கிற ஒரு செய்தி பரவுன அன்னைக்கு வந்து சோஃபா விசிக அலுவலகத்துக்கு போச்சு. அது குறித்து நம்ம காணொலியுமே போட்டிருக்கோம். முதலாளாக நம்ம தான் அதை பதிவு செஞ்சோம், பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ தொடர்ந்து வந்து அந்த சோஃபா சர்ச்சை எழுந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு தொடர்பாக வந்து அவர் விசிக தலைவர் திருமாவளவன் பதில் சொல்கிறப்ப, ஏன் நாங்களாம் வாங்கக்கூடாதா, புதுசு நாங்கள் வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் தலைமைச் செயலகத்தில் வந்து பேசினப்ப புஷ்பா பட பாணியில் வந்து சோஃபாலாம் போகுது விஜய் போகிற இடத்துக்குலாம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினே வந்து சொல்லியிருந்தாரு. இந்த சோஃபா கலாச்சாரம், சோஃபா அரசியல் நாகரிகம், இது நம்ம திரும்ப ஆஃபீஸுக்கு அந்த சோஃபா செட்டு போகும்போதே நம்ம சொன்னோம், இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், வேண்டிக்கிறோம் எல்லாம் சொன்னோம். இப்போ அந்த வேண்டுதல் இப்போவும் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது திரும்ப ஆஃபீஸுக்கு மட்டும் சோஃபா போகலை. அதாவது விஜய் வரப்போகிறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகிறது, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்றது மாதிரி சோஃபா வரும் முன்னே அடுத்து தலைவர் கூட்டணி உறுதியாகும் பின்னே அப்படின்றது மாதிரி அரசியல் ஆயிடுச்சு. ஏன்னா இதே சோஃபா அடுத்து சிவி சண்முகத்தை பார்க்கறதுக்கு விஜய் போகிறதுக்கு முன்னாடி இந்த சோஃபா போகுது. அப்புறம் அவங்க அங்கே போய் அவர் பார்க்குறாரு, எல்லார் கூடயும் அவ்வளவு நட்பாக அன்பாக அவர் தவிக தலைவர், அப்போது இப்போ தான் முதலமைச்சர், அவர் பேசிக்கிட்டது அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையிலே கண்கொள்ளா காட்சி. இது அரசியல் நாகரிகம்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. மற்றும் பலரில் இல்லை, மற்றும் பலரில் ஒரு சிலர் அந்த மாதிரி அப்படி போய் பார்த்தாரு. ஆனால் அதில் அந்த நாகரிகம் முழுமையடையலை. அது இப்போ இன்னொரு பாதியை அவர் பார்க்காம விட்டுட்டார். முதல் பாதியை பார்க்கல, ரெண்டாவது பாதி பிரிஞ்சு வந்த அந்த பாதியை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. அப்படி அங்கேயும் சோஃபா போச்சு விஜய்க்கு. அதுக்கப்புறம் விஜய் போகிறாரு, அப்புறம் மற்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. இதுதான் இந்த சோஃபா அப்படின்றதுல, சோஃபாவினுடைய வருகை அப்படின்றதுல, சோஃபா அனுப்பப்படுது அப்படின்றதுல, சோஃபாவை எதிர்கொள்வது அப்படின்றதுல, சோஃபாவை ஏற்றுக்கொள்வது அப்படின்றதுல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விஜய் போன போது அவர் எங்கேயுமே அந்த சோஃபாவில் உட்காரல. அந்த சோஃபா எங்கே போச்சுன்னே தெரியல. விசிக ஆஃபீஸுக்கு அவர் போனார், அப்போ அந்த சோஃபா கண்ணில் பட்டுச்சு அவங்களுக்கு. கூட்டம் நெரிசல் ஒருவேளை இருந்துச்சா என்ன நமக்கு தெரியல. ஆனால் சோஃபாவை பார்க்க முடியல. ஆனால் சோஃபாவில் உட்காரலப்பா அவங்க. அதே மாதிரி இங்கே சிவி சண்முகம் அண்ட் கம்பெனி அங்கே போகும்போது முன்னாடி சோஃபா போச்சு. அந்த சோஃபா எங்கே போய் வச்சாங்க, எந்த அறையில் வச்சாங்க, என்ன வரும்னு தெரியல. ஒருவேளை பூஜை அறையில் கிஜி அறையில் வச்சுட்டாங்க. ஏன்னா அது பெரிய இடத்துலேருந்து வந்ததுனால, அதுக்கு ஒரு கல்ட் ஃபிகர்லேருந்து வந்ததுன்றதுனால அது சாமியோட சேர்த்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. ஆனால் உட்காரல. இப்போ அதனால தான் நமக்கு இந்த கேள்வி வந்தது. அடுத்து சினிமாவில் இந்த மாதிரி சோஃபா அரசியல் நடந்திருக்கு அப்படின்னு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. ஏன்னா இந்த சினிமா அப்படின்றது, சினிமாவில் காட்டப்படுவது, சினிமா உருவாக்குகின்ற அந்த இமேஜ் என்பது, சினிமா தருகின்ற செய்தி என்பது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றத கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது விஜயினுடைய சினிமாவால் தான். இதை மறுக்க முடியாது. ஆனால் மக்கள் அந்த சினிமாவை வச்சுக்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வேறு காணொலியில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். அது இதற்கு இப்போ நான் சொல்கிற கருத்துக்கு முரணாக கூட தெரியலாம். ஆனால் அதை அந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பார்க்கணும், ஆய்வுபூர்வமான பார்வையில் அதை பார்க்கணும். ஆனால் இந்த சினிமான்றது இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. இப்போ அதனால் படத்தில் அப்படி ஒரு காட்சி வந்திருக்கு. அது சூப்பர் ஹிட்டான படம், எல்லாரையும் சென்று சேர்ந்த படம். அதனால தான் நம்ம உதயநிதி வந்து அந்த புஷ்பா பட பாணி அப்படின்னு சொன்னி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படி ஹிட் ஆச்சு. அது
எல்லாருமே அவ்வளோ பேர் அந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. அதை உடனே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அப்போ அதுக்கேற்றது மாதிரி ஒரு இடத்துக்கு மட்டும் சோஃபா போகல, அடுத்த இடத்துக்கும் சோஃபா போயிருக்கு. இப்போ அதனால தான் இதை திருமா என்ன காரணங்கள் இப்போ சொல்லி அதை சமாளிக்க பார்த்தாலும், திருமா சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அது சந்தேகம் கீறல் விழுந்துடுச்சு. அதில் இருந்து மாற்ற முடியாது. ஏன்னா அது சந்தேகம்தான். அது இப்போ இவர் சொன்னதுனால அது சரியாயிடுமா அப்படின்னா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த சந்தேகம் இது விசிகாவோடு நிற்கலை, அடுத்து தொடர்ந்து வருது. அதனால் இந்த சந்தேகம் தொடரத்தான் செய்யும். இது அரசியல் இதில் இதெல்லாம் சகஜமான விஷயமாக தான் ஆகி போயிடுச்சு. உண்மையிலே பணத்தை கொடுத்துருந்தாங்கனாலுமே என்னவா, பணம் இல்லை உள்ள தங்கக்கட்டிகளாகவே கூட இருந்திருக்குதுன்னு வச்சுக்கிற உண்மை. அதனால் என்ன, ஏன்னா சோஃபாவில் பணமாக வச்சா எத்தனை கோடியை வச்சிட முடியும்? இப்போ என்ன 500 ரூபா தான் அந்த நோட்டு தான் பெரிய நோட்டு கரன்சியில் அதிகமான ஹையஸ்ட் வேல்யூ. முதல்ல 1000 2000 இருந்துச்சு. இப்போ இந்த 2000 இல்லை. இப்போ அந்த 500 ரூபா நோட்டை கட்டாக வச்சு தச்சாலுமே கூட அந்த சோஃபாவில் எவ்வளவு கட்ட வச்சிட முடியும்? அப்போ உள்ளே வெறும் நோட்டுகள் இருந்திருக்காது, தங்கக்கட்டிகளாக இருந்து பிஸ்கட்ஸ் சொல்கிறாங்க, தங்க பிஸ்கட்டா அப்படி தங்க பிஸ்கட்டுகள் இருந்திருக்கலாம். அது ஒரு வேளை இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறதுனால நம்ம ஃபன்னியாக தான் சொல்கிறோங்க, நம்ம திரும்ப சொன்ன மாதிரி இது சும்மா ஒரு ஜோக்காக தான் சொல்கிறோம். அந்த மாதிரியான இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு இந்த நிகழ்வு இடம் கொடுத்துருக்கு. அதை திரும்ப இப்போ மறுத்ததுனால அது இரேஸ் ஆகிடாது, அது மாறுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா இப்போது திரும்ப இந்த தாவிகா கூட சேர்ந்து இந்த விசிகாவும் தாவிகாவும் என்ன மாதிரியான உறவு நிலையில் இருக்க போகிறாங்க, அது எவ்வளவு நாள் தொடரப்போகுது, என்ன மாதிரியான சிக்கல்கள் வரப்போகுது, இஷ்யூஸ் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு. இப்போவே இந்த பிஎம் ஸ்ரீயை பற்றி பேசுகிறாங்க, இருமொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இதிலெல்லாம் தாவிகாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாடா இது சோஃபா, இது விசிகா அவங்க சொந்த காசில் வாங்கின சோஃபா தான் அங்கே போயிருக்கு, இது ஒன்றும் யாரும் தானமாகலாம் கொடுக்கல அந்த சோஃபாவை அப்படின்றது பின்னாடி வரும். ஆனால் அதுக்குள்ளே எல்லாருமே மறந்துடுவாங்க. அதனால இதை பற்றி நம்ம இதுக்கு மேலே பெருசாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, பொதுவாக தாவேக்காவுக்கு சென்ற ஓட்டுகள் எல்லாமே தலித்தோட ஓட்டுகள் பெரும்பாலும் அவங்களுக்கு போயிருக்கிறதா குற்றம் சொல்கிறீங்க, பெரும்பாலும் சொல்கிறாங்க. ஆனால் தலித்தோட ஓட்டு மட்டும் எப்படி போச்சுன்னு சொல்லுவீங்க? சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு 80% தாவேக்காவுக்கு போயிருக்கு, முஸ்லீம்கள் ஓட்டு 70% தாவேக்காவுக்கு போயிருக்குது. ஏன் தலித் ஓட்டுகள் மட்டும் போச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வியை கேட்கிறார். இல்லை, தலித் ஓட்டுகள் மட்டும்தான் போச்சு அப்படின்னு யாரும் சொல்லல. சிறுபான்மையினர் ஓட்டு போயிருக்கு அப்படின்றத எல்லாருமே சொல்றாங்க. ஜோசப் விஜய்ங்கிறதுனால 80% ஓட்டு அவங்களுக்கு போயிருக்கு. நாங்கள் சிறுபான்மையினருக்காக தான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கோம், அவங்களுக்காக தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதை பற்றி பேசாமல் எங்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. இல்லை, 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று இந்த சிறுபான்மையினர் ஓட்டு தாவிகாவுக்கு போயிருக்கு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிருக்கு. ஜோசப் விஜய் அப்படின்றதுனால 80% போயிருக்கின்றாரு. ஏன் 90% கூட போகட்டுமே, அதனால் என்னவா? முஸ்லீம்கள் ஓட்டு போயிருக்கின்றாரு, அது ஒரு 60-70% போயிருக்கின்றாரு. 60-70 இல்லைப்பா, அதுவுமே 90% போயிடுச்சு அப்படின்னு அது ஓகே. அதனால என்ன? அதனால இல்லை, ஆனால் இல்லை, கிறிஸ்தவங்க ஓட்டு போச்சு, முஸ்லீம்கள் ஓட்டு போச்சு, மற்ற மைனாரிட்டிஸ் ஓட்டு எல்லாமே தாவிகாவுக்கு போயிடுச்சு. ஜாதி அடிப்படையில் ரீதியாக பார்க்கும்போது தலித் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், அவங்களுடைய வாக்கு அதிகமாக தாவிகாவுக்கு போயிருக்கு. இது உண்மை. அது சொல்கிறதுல என்ன தப்பு? அவங்க ஓட்டு பிரியுதுங்கிறத அவங்க கட்சியோட பலத்தை குறைக்குதுல்ல, அதானே நடந்திருக்குங்க. உண்மை நடந்தது இல்லை, இப்போ நடந்திருக்கிறது அதுதானே நடந்திருக்கு. அது உண்மை தானே, இட் இஸ் அ ஃபேக்ட். டேட்டா நமக்கு அப்படித்தானே இருக்குது. தலித் இளைஞர்கள் பெரும்பாலானவங்க விசிகாவை விரும்பினதை விட தாவிகாவை விரும்பியிருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தம், யதார்த்தம் அப்படித்தான் இருந்திருக்கு. இதை சொல்கிறதுல என்ன தப்பாயிடுச்சு? இது ஒரு பாயிண்ட்டு. 2வது, நீங்கள் சொல்கிறீங்க இந்த திமுக அணி சிறுபான்மையினருக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருந்தும் சிறுபான்மையினர் அவங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்றது.
அது அது வேற. இது சிறுபான்மையினருக்காக இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ சிறுபான்மையினருக்காக இவங்க போராடி என்ன சாதிச்சாங்க? சிறுபான்மையினருக்கு இந்த அணி போராடி பாதுகாப்பான அரசா இல்லை, இருக்காங்க. எந்த இதுல இருந்து இவங்க பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க? இப்போ வட மாநிலங்களாம் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான மாநிலத்தெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டை பற்றி பேசுங்க. தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, எந்தெந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் இவங்க வந்து சிறுபான்மையினரை காப்பாற்றிருக்கிறாங்க, என்ன நெருக்கடிகள்ல இருந்து இவங்க அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க, பாஜக அரசு என்ன மாதிரியெல்லாம் இந்த சிறுபான்மையினரை தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்த நினைச்சிச்சு, அதெல்லாம் இவங்க ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இவங்களை இந்த இஸ்ரேலில் வந்து அயன் டோம் வச்சுருக்கிறாங்களே, இது அந்த மாதிரி இங்கே வந்து திராவிட டோம், திராவிட மாடல் அரசை வச்சு அப்படியே இது எல்லாத்தையும் சிறுபான்மையினரை காப்பாற்றிட்டாரு. சும்மா கதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சிறுபான்மையினரை பற்றி பேசுனாங்க, சிறுபான்மையினரை வாக்கு வங்கி அவங்க ட்ரீட் பண்ணாங்க, சிறுபான்மையினருடைய வாக்கு நமக்கு அப்படியே பல்காக வந்துடும் அப்படின்னு நம்புனாங்க. அந்த ஒரு நேரட்டிவை செட் பண்ணி அதுதான் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி நடக்கலை. ஏன்னா சிறுபான்மையினர் கொஞ்சம் புத்தியோடு யோசித்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில், இன்றைக்கி சூழ்நிலையில் இது அது திமுக அணியும் சரி அதிமுக அணியும் சரி இவங்களை விட இப்போ புதிதாக வந்து களம் இறங்கி இருக்கக்கூடிய தாவேகா ஒருவேளை சிறுபான்மையினர் நலனுக்கு உறுதுணையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன் வந்துச்சு அப்படின்னா, விஜயை சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு கூப்பிட்டு போய் அங்கே விசாரணைன்ற பேரில் நடந்துச்சு, பேரம் நடந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. இது அமித்ஷா கூப்பிட்டு போயிருக்கிறாரு, அங்கே போய் விஜயை வந்து இந்த மாதிரி சொல்லி வற்புறுத்தி பாஜக கூட கூட்டணி என்டிஏ அணியில் வரணும் அப்படின்றது, அல்லது அவங்க ஒரு ஃபார்முலாவை ஏதோ ஒன்று செட் பண்ணி கொடுத்து அதுக்கு இவரை ஓகே பண்ண வச்சு அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா? ஆனால் கடைசி வரைக்குமே அவர் பாஜக கூட பக்கத்தில் நெருங்கியே போகலையா? தேர்தல் வரைக்கும் போகவே இல்லையா? அப்போ ஒரு உறுதியை அவர் காட்டியிருக்கிறாரா? இந்த உறுதி திமுகவில் இருந்திருக்குதா? அது வரலாறு எடுத்து பாருங்க. திமுக பாஜக கூட அலையன்ஸ் வச்சிருக்குது இல்லையா? அதிமுக கூட தான் அலையன்ஸாக அவங்க கூட தான் இந்த தேர்தலில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திமுக அணியில் ஒரு வரலாறு இருக்குது. அவங்க தே பிட்ரேட் இந்த மைனாரிட்டிஸ். ஏடிஎம்கே ஹஸ் பிட்ரேட் த மைனாரிட்டிஸ். இதில் உறுதியாக இருக்கிறது பாஜக ஒன்று மட்டும்தான். காங்கிரஸுமே கூட எது இப்போ மைனாரிட்டிஸு தமிழ் உணர்வு மே 18 நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக பின்னாடி இருந்தது காங்கிரஸ், அந்த பேரழிவுக்கு, இனப்படுகொலைக்கு. இப்போ அந்த காங்கிரஸும் அதே மாதிரி தான் மைனாரிட்டிஸுக்காக உறுதியாக நின்னதெல்லாம் கிடையாது. ஆனால் இது எல்லாருமே மைனாரிட்டின்ற பேரை பேசுவாங்க. பாஜக கூட பேசுது, மைனாரிட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க மைனாரிட்டி நாங்கள் வந்து இப்போ தடுப்போம், அவங்களுடைய உரிமைகளை பறிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அப்போ மக்களுக்கு நம்பிக்கை வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ஓரளவிற்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியவங்களாம் இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு செய்தி போய் சேர்ந்துருக்கு. அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது இது சரி தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. திமுக அணி எதுவும் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லலை, அவங்க செய்கிறாங்க. ஆனால் ப்ரைமரிலி தே ட்ரீட்டட் த மைனாரிட்டிஸ் அஸ் சாலிட் ஓட் பேங்க் அப்படின்றது அது கனவு தகர்ந்துருக்கு. இதிலேருந்து அவங்க விழிப்புணர்வு அடையணும். அதனால் இவர் நம்ம இப்போ பிசிகா தலைவர் திரும்ப சொல்கிறதெல்லாம் அவ்வளோ ஏற்புடையதல்ல. அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு இப்போ வந்து மழுப்பலாக சொல்கிறாரு, அல்லது அவர் சமாளிக்கிறாரு, அல்லது அவர் உள்ள வேற ஒரு அல்டீரியராக வேற ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாரா என்னன்ற அந்த கேள்வியும் வருது. இப்போப்பா நம்ம வீடியோ தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அவர் பேசாத அரசியலை வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது திமுக சைட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. தாவேகா கூட இவங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் மட்டும்தான் இவர் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமாக விலாவரியாக சொல்லிகிட்டே இருக்கிறார். தாவேகாக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு, சில பேர் சொல்கிறாங்க குதிரை பேரம் கூட நடந்துச்சு, அதனால தான் இந்த டிலே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க. ஒரு விளக்கம் கொடுக்குறோம், இரண்டு சைட்லயுமே என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். திமுகவோட கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட தாவேகா வந்து எங்களை அழைச்சிச்சு, நாங்க வந்து எங்களோட சேருங்க, உங்களுக்கு உரிய மரியாதையெல்லாம் கொடுப்போம், என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோங்கிறத சொன்னாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதற்கு பிறகு இந்த கூட்டணி ஆதரவு கொடுக்கறதுக்கு
அந்த நேரத்துல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சுக்கிறத பத்தி அவர் சொல்லவே இல்லையே. இல்லை, அது இப்போ இந்த இன்டர்வியூஸில் விலாவாரியாக திமுகவுக்கும் அவங்களுக்கும் அவருக்கும் திருமாவுக்கும் இடையில என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு. அதனால அதே மாதிரி இந்த தாவிகா சைடில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லலைன்றீங்க. எனக்கு அது மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, தொடக்கத்தில் இருந்தே இப்போ திமுக அணியில் தாவிகான்ட்டே வருது பாருங்கள். திமுக அணியில் விசிக ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கு சேர்ந்தது, அதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த நேரம், ஏன்னா அந்த கொஞ்சம் உரசல்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சீட்டு ஷேரிங்னு வரும்போது அதில் இருந்த நெருடல், உரசல்ன்றதை தாண்டி அதில் ஒரு சிக்கலே இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்ப்புகள் வேறு வேறையாக இருந்துச்சு, நெருக்கடிகள் அதில் தரப்பட்டுச்சு. அப்புறம் அந்த தொகுதிகள் எந்த தொகுதி அப்படின்றதுல அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் நடைமுறையிலேயே இவர் கணிச்சிருக்கிறாரு, இது மாதிரி திமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் அப்படின்ற அந்த கணிப்பு இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் சேர்ந்து அப்புறம் கடைசி அந்த இது தேர்தல் முடிஞ்சோடனே அவர் சொல்கிறாரு, இப்போ பல இடங்களில் அதாவது விசிகாவினுடைய தொண்டர்கள் கூட்டணிக்காக வேலை செய்யலை அப்படின்ற அதை சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது திமுக அணியில் ஏதோ வற்புறுத்தலின் பேரில் இருந்து வேண்டா வெறுப்பாக இருந்து அந்த கூட்டணி தோற்கணும் அப்படின்றதுக்காகவே வேலை செய்யறது மாதிரியே இருக்கு. ஸ்லீப்பர் செல் கரெக்டாக சொன்னீங்க. அதாவது அது யாருடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படின்றது இப்போதான் தெரிய வருது. அதாவது இது தாவிகாவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இது விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில் இருந்திருக்கு. திமுக அணியில் ஸ்லீப்பர் செல்லாக இருந்தது இது மட்டும் இல்லை, விசிகா மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகளையும் நம்ம அப்படி சொல்ல முடியும் ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருக்கிறாங்கன்ட்டு. காங்கிரஸ் அப்பட்டமாக ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான், திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே கூட வந்து சேர்ந்தது மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இது தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த யாருக்கு ஸ்லீப்பர் செல்ல ஆனாங்க அப்படின்றது அங்கே என்ன நெகோசியேஷன் நடந்துச்சு, என்ன பரிவர்த்தனை நடந்துச்சு அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் கேட்குறீங்க. அதற்கான பதிலை யாருமே சொல்லலை. இப்போது கூட்டணி சேர போகும்போது தாவிகாவுடைய நிலைப்பாடு என்ன இருந்துச்சு, கூட்டணியாக நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், தேர்தலை சந்திப்போம், கூட்டணியாக ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தாவிகாவிலிருந்து விசிகா பக்கம் பேசியிருப்பாங்க, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதாவது விஜய் திருமா அப்படின்ற லெவலில் இல்லாட்டினாலும், அப்படி இருந்திருந்தாலுமே கூட நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. அப்படி இல்லாட்டினாலும் அடுத்த கட்டத்தில் இந்த ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து விசிகாவுடைய ஸ்லீப்பர் செல்ல அங்கே போயிருக்காரு, தாவிகாவுக்கு போயிருக்கிறாரு. ஆரம்பத்தில் ஆதரவு கடிதத்தெல்லாம் வாங்கிட்டு போனார். அப்படி அந்த மாதிரி அவர் அந்த லெவல்லையாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும், கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை பற்றி யாருமே பேசலை, நடந்துச்சு நடக்கலை அப்படின்றத யாரும் சொல்லலை. இந்த ஊடகங்களும் அதை ப்ரோவ் பண்ணவே இல்லை, அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. எல்லாருமே இந்த சைடே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திமுக சைடு மட்டுமே. கூட்டணி இதாக இருக்குது, அப்படியா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்ட்டாங்க. இந்த பக்கம் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இல்லை இது நடந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம் அப்படின்னு எவனுமே பேசலை. இப்போ தான் நம்மளுமே அதை பற்றி பேசலை, இப்போ தான் நம்மளும் பேசுகிறோம். ஏன்னா அது அந்த கட்டத்தில் அடுத்து அந்த போட்டியிடக்கூடிய இடங்களில் அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த அலையன்ஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுல அப்போல்லாம் தொடக்கத்துலேருந்து பேசியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து இதில் வெளிப்படையாக தான் பேசணும். அதாவது இதில் வெறுமனே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மட்டும் இல்லை, இந்த ஆட்சியோடு சேர்ந்து ஆட்சியில் பங்கு எதுக்கு அப்படின்னா ஆட்சியிலேருந்து என்ன பேர் புகழ் அதெல்லாம் வரும். அதுக்கு மட்டுமேவா இவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, பணமும் வரும். அந்த பணம் வந்து ஆட்சியில் பங்கு பெறுவதன் மூலமாக வந்தாலும் சரி, ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு முன்னாடி வந்துட்டாலும் சரி, ஆட்சியில் பங்கு பெறாமல் இருப்பதற்கு முன்னாடியே கூட வந்துடலாம், ஆட்சியில் பங்கு பெறாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அல்லது ஆட்சியில் பங்கு பெறுறதுக்கு ஒரு இன்சென்டிவாக அது வரலாம். அப்புறம் ஆட்சியில் பங்கு பெற்ற பிற்பாடு அது வரலாம், அண்ட் கான்சிக்வன்ஸாக வரலாம். அப்படி பல நிலைகளில் பணம் வரலாம். அந்த பணம் விளையாடுது அப்படின்றத நாம் தவிர்க்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா நம்ம எல்லாருமே நம்ம கண்ணை மூடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் அப்படி தான் அரசியல் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்த தாவிகா அரசியலும் விதிவிலக்கு கிடையாது. அப்படி தான் அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது.
அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தான். அதற்கான பதில் இன்னும் வரல, நமக்கு போதிய தரவுகள் இல்லை. ஆனால் உறுதியாக சொல்லலாம், இது மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும், பரிவர்த்தனைகள் நடந்திருக்கும் அப்படின்றது உறுதியாக தெரியுது. அதான் ஒரு பேச்சுவார்த்தை கூட நினைச்சோமா, இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தாவேகா தரப்புல இருந்து 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற உங்களுக்கு கொடுத்தா 5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற காங்கிரஸ் கேட்பாங்க, மற்ற கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் கேட்பாங்க, அப்போ எல்லாருக்கும் இந்த துணை முதலமைச்சருங்கிறத கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல இருந்து மறுத்ததாகவும் செய்திகள் வருது. அதுவும் அந்த காலதாமத்துக்கான காரணமாக சொல்லப்படுது. இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது இது தாமதம், அந்த பக்கம் பார்க்கும்போது அவர் முதல்வர் ஆகிறதுக்கான அதனால காலதாமதம், இங்க துணை முதல்வருக்காக காலதாமதமா இருக்கலாம். நமக்கு அது உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் அப்படி இவர் இந்த அதாவது விடுதலை சிறுத்தைகள் பக்கம் சைடில் இருந்து திருமாவை துணை முதல்வராக்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப நியாயமான கோரிக்கையாகத்தான் இருந்திருக்கும். நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா பண்ணாங்க தெரியுமா, ஆதவ் அர்ஜுனாவுடைய பொறுப்பில் அந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசினதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், இது விஜய் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக குரல் கொடுத்தவர் அப்படின்பாரு. அப்போ ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு அவர் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனாவும் அந்த எண்ணத்தோடு தான் இந்த விசிகாவுக்கே அவர் வந்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா திமுக விட்டுட்டு அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்துட்டு இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்குன்ட்டு ஒரு அஜெண்டா இருந்திருக்கும் இல்லையா, ஒரு பர்பஸ் இருந்திருக்கும்ல. அந்த பர்பஸ் திரும்பவும் முதல்வராக்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு வேறு என்ன ஹிடன் அஜெண்டாலாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவருக்கு மட்டுமே வெளிச்சம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால திருமாவை ஒரு துணை முதல்வராக ஆக்குவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறது, துணை முதலமைச்சர்ன்றது ஒரு அலங்காரமான பதவி தானே, அதுக்கு பவரே கிடையாது, அப்படி ஒரு ஸ்டேட்டஸே இல்லை. நம்மளாக ஒரு இதை சொல்லிக்கிறோம், ஒரு சீனியாரிட்டி அப்படின்றதுக்காக ஒரு கௌரவமாக அந்த இதை துணை முதல்வர்னு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த கௌரவத்தை இவருக்கு கொடுக்கலாம். மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த துணை முதல்வர் கௌரவத்தை விட அதிகமாக வருமானத்தை தரக்கூடிய, அது ஈடு செய்யக்கூடிய மற்ற எத்தனையோ போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, அதை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுடைய வாயை அடைச்சிருக்கலாம், அல்லது அவங்கள திருப்திப்படுத்தியிருக்கலாம். எதுக்கு வாயை போய் அடைக்கணும், அவங்களுடைய அந்த தேவை இருக்குது இல்லையா, அந்த தேவையை நிறைவு செய்திருக்கலாம். அதனால் இதை ஒரு பெரிய காரணமாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அப்படி தாவிகாலேருந்து அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. அப்படி சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா திருமாவை துணை முதல்வராக்குறதுன்றது வேற, இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தரை துணை முதல்வராக்குறது அப்படின்றது வேற. ரெண்டையும் தராதரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒப்பிடவே முடியாது. திருமா ஸ்டாண்ட்ஸ் அவுட் சர்டன்லி. இப்போப்பா அந்த தொடர்ந்து திருமா பேசுகிறது எல்லாமே திமுக இதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பேசுவோம். இப்போ திமுகவை பற்றி அது பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வேட்பாளர்கள் நிற்கணுங்கிறத முடிவெடுத்ததுலேருந்து இப்போ சொல்கிறதுல திமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாரா, இல்லை திமுக கூட்டணியிலேருந்து வெளியே தாவைக்கா கூட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இந்த மாதிரி விஷயங்களை திருமா பண்ணிகிட்ருக்காரா? இல்லை, இது ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான கேள்வி. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நடப்பு அரசியலை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நடுநிலையிலேருந்து வெளியிலேருந்து அப்ஜெக்டிவாக இதை பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மேலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் எழுப்பின இந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அவர் திமுக அணியில் மனம் ஒப்பி இருக்கலை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அதாவது கூட்டணியில் சேர்ந்தது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்குமே, இந்த ரிசல்ட் வந்தது வரைக்குமே, இந்த அலையன்ஸுக்கு தாவிகாவை சப்போர்ட் பண்ணணும்னு எடுத்த முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தெளிவாக தெரியுது. ஹி வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல் அப்படின்றது தெரியுது. இந்த திமுக கூட்டணியில் அவர் சந்தோஷமாக இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனால் என்ன நிர்பந்தத்துக்காக அவர் கூடவே இருந்தார் அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம்.
என்ன நிர்பந்தம் இருக்க முடியும்? அவங்க வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, மதவாத சக்திகள் உள்ளே வந்திருக்கக்கூடாது அப்படின்றது. அது உண்மை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தாவிகாவை இவர் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா, இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே அந்த இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப கிராஃபிக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மைனாரிட்டி ஓட்டெல்லாம் தாவிகாவுக்கு வந்துருச்சு, கிறிஸ்தவங்க ஓட்டு, முஸ்லீம் ஓட்டெல்லாம் வந்துருச்சு. அப்படி வந்து அப்புறம் அவங்க வந்து உறுதியான ஆட்சின்னு வந்துடுச்சு. இப்படி வந்ததுனால என்ன ஆகி போயிடுச்சு, திமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சு. அப்போது அவங்க மைனாரிட்டிஸினுடைய காவலர் இல்லை அப்படின்னு ஆகி போயிடுச்சு. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து டவுன் ஆகிடுச்சு, பலவீனமாக்கப்பட்டது திமுக கட்சி. இந்த பக்கம் அதிமுக ஏற்கனவே பலவீனமாகி போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் தமிழ்நாட்டில் அரசியல் களம், தேர்தல் களம் என்பது தாவேகா சிறுபான்மையினருடைய காவலனாக இருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் மதவாத சக்தியாக வர்ணிக்கப்படுகின்ற பாஜகவிற்கும் இடையில் போட்டியாக மாறிடும் அப்படின்றத அவர் தான் சொல்கிறாரு. அப்போ பாஜக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே திட்டமாக ரொம்ப உறுதியாக கால் ஊன போகுது, எதிர்காலம் பாஜகவினுடைய எதிர்காலமாக இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இவர் எப்படி அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய, வழிவகுக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் உறுதுணையாக இருக்க முடியும்? அதுக்கு தான் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், அதை என்னால் கெட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பேர் வரக்கூடாதுங்கிறக்கா நான் ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, ஜனாதிபதி ஆட்சி அதான்ப்பா. இப்போ ஜனாதிபதி ஆட்சி வருது அப்படின்னா ஏன் ஜனாதிபதி ஆட்சி ஏன் வரக்கூடாது? இதுக்கு முன்னாடி இந்த பிசி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் அந்த ஜனாதிபதி ஆட்சி இருக்கும்போது கவர்னராக இருந்தார். ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு தேர்தலே வேண்டாம், அவரே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு நல்ல ஆட்சியாக, எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிசி அலெக்சாண்டர். நீங்கள் அந்த வரலாறை போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் அவ்வளவு நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி நடந்துச்சு, ஊழலற்ற ஆட்சி. அந்த அந்த அவருடைய கவர்னராக இருந்த அந்த பீரியடு, அந்த கவர்னர் ஏதாவது ஜனாதிபதி ஆட்சி நடந்த அந்த காலகட்டம். அதனால் கவர்னர் ஆட்சி ஏன் வரக்கூடாது? இப்போ பாஜக அப்படின்றீங்க, ஓகே, பாஜக மறைமுகமாக வரும், அதனால வேண்டாம்ன்றீங்க. அல்லது இது இது யாரும் விரும்பலை. யார் சொன்னால் மறுதேர்தலை விரும்பலைன்னு? போங்க, நம்ம மக்கள் எல்லாமே அடுத்து இன்னொரு தேர்தல் ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு காசு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவ்வளவு கவனிப்பு. அது வந்து திரும்பவும் ஒரு பெரிய கொண்டாட்டம். மக்கள் கொண்டாட்டத்திற்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை, பணம் செலவு பண்ணவனுக்கு பிரச்சனை. அதனால் இது ஜனங்கள் எல்லாம் மறுதேர்தலுக்கு மக்கள் தயாராக இல்லை அப்படின்லாம் இல்லை. மக்கள் எத்தனை தடவை தேர்தல் வந்தாலும் தயாராக தான் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இன்னும் ஹாப்பி, டபுள் ஹாப்பி. என்ன அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். என்ன போட்டுக்கிட்டு தாவிகாவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே வேலை செய்வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அப்படியே அந்த தேர்தல் நடக்கிற டயத்தில் அந்த ஒரு மாதம் கேம்பே அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். அந்த அளவுக்கு இருக்க போகுது. அதனால் பாஜக வந்துடும், பாஜக மறைமுக ஆட்சி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போது தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நடக்க போகுது அப்படின்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் பாஜக திடமாக வலுவாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற போகுது அப்படின்னு நீங்கள் தானே திருமாவளவன் சொல்கிறீங்க. இதில் முரண்பாடு இல்லையா? அப்புறம் எப்படி இதை நீங்கள் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அதனால் திருமாவுக்கு இதில் ஒரு அவர்கிட்ட நேர்மை இல்லையா, இல்லை வெளிப்படை இல்லையா, வெளிப்படைத்தன்மை இல்லையா, அல்லது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை வெளிப்படுத்துறதுல, வெளியில் சொல்கிறதுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குதா என்ன அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் என்னென்னா, இதில் திமுக கூட அவர் அதாவது ஒரு ஆர்கானிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, அந்த கெமிஸ்ட்ரி இல்லை. ஒரு வற்புறுத்த நிர்பந்தத்தின் பேரில் தான் தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த நிர்பந்தத்திற்கு ஒரு காரணமாக மேல் பூச்சாக சொன்னது இந்த பாஜக உள்ளே வந்துடும், மத சக்திகள் உள்ளே வந்துடும்ன்றது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றது இப்போது அவருடைய நிலைப்பாடிலிருந்து ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ அதனால் நீங்கள் கேட்டது மாதிரி திமுக அணியிலிருந்து விலகி வந்து ஏற்கனவே வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா பேச்சுக்கு சொல்லியிருக்கிறாங்க, திமுக அணியில் தான் நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் கம்யூனிஸ்டுகள்லாம் தனி அணியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தாவிகா கூட சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 3 விதமான பேச்சு.
இப்போ இதை வந்து வெளிப்படையாகவே அவங்க சொல்லிடலாம், காங்கிரஸ்காரங்க மாதிரி சொல்லிடலாங்க. திமுக தேவையில்லைங்க, நாங்கள் கட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறோம், தாவிகா கூட தான் எங்களுக்கு உறவு, அடுத்த தேர்தலில் தாவிகா கூட தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்ட்டு வெளிப்படையாகவே பேசிடலாம். அந்த துணிச்சல் ஏன் அவருக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரியல. கம்யூனிஸ்ட்டுகளுமே இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் அவங்க வந்து வேற ஒரு விதமாக அதை டீல் பண்ணிடுறாங்க. திரும்ப தான் ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில் கிடந்து உழண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு முடிவை எடுக்கணும், அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் அந்த முடிவை வெளிப்படுத்துறதுல அவர் வந்து தடுமாற்றம் இல்லை, அதில் வந்து தயக்கம் இருக்குது. அதை முழுசாக வெளிப்படுத்த மாட்டேன்றாரு, அரையும் குறையுமாக தான் அதை வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை அவர் கொடுத்துட்டாரு. அதுதான் இப்போ யதார்த்தமாக போயிடுச்சு. அவர் நம்ப தகுந்தவராக இல்லையோ அப்படின்றது மாதிரியான போயிடுச்சு. இவர் திமுக அணியை விட்டு போகணும்னா வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடலாமே, அதுக்காக எதுக்கு திமுக பேரை கெடுக்கிறது மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திமுக அப்படி நடந்துச்சா, அதிமுக அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதிமுக கூட கூட்டணி போகிற அளவுக்கு தரம் தாழ்ந்துடுச்சா அப்படின்றாங்க. அப்போ அப்படி ஒவ்வொரு விஷயமா அது இவர் அப்படியே டேட்டு டைமு மினிட்டு அப்படியே இது டீட்டெயிலாக அப்படி வரிசையாக அந்த டைம் லைனை சொல்லிக்கிட்டு வர்றாரு. நிகழ்ச்சி நிரல் மாதிரி 8:01 இது, 8:22 இது அப்படின்றது மேம். அப்படி மைக்ரோ செகண்ட் டீட்டெயில் வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே திமுக பற்றி மக்கள் மத்தியில் ஒரு சீப்பாக, என்னடா இவ்வளோ சீப்பாக நடந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு காஸ்டிங் அஸ்பர்ஷன்ஸ், அதாவது திமுக மீது மக்களுக்கு ஒரு அருவருப்பை ஊட்டக்கூடியதாக இது எல்லாமே இருக்குது. அது அந்த விதத்தில் இவர் வெற்றி அடைஞ்சிட்டாரா, திமுகவை இப்படி பேர் கெட்டு போகிறது மாதிரி இவ்வளவு விலாவாரியாக விவரணைகள் எல்லாம் சொல்லி அதன் மூலமாக அவர் என்ன சாதிக்க நினைக்கிறாரு அப்படின்னா, அதிகபட்சமாக போனால் அந்த கூட்டணியை விட்டு விலகி தாவிகா கூட போகிறதா இருக்கும். அதுக்கு உள்நோக்கம் இருக்குது. அப்படின்னா அதை டக்குன்னு சொல்லிகிட்டே கூட அவர் போயிடலாம். அப்படி இல்லாமல் அவர் வெள்ளந்தியாக இது மாதிரி பேசுகிறாரு, மனசில் எந்த இதுவும் இல்லாமல் வெளிப்படையாக அவர் வந்து நடந்த விஷயம் என்ன அப்படின்றத பரமார்த்தமாக பேசுகிறதுன்றல அப்படி பரமார்த்தமாக பேசுகிறாரு அப்படின்னா அரசியலுக்கு இது செட் ஆகாது அப்படின்றது திரும்ப உணர்ந்துக்கிறணும்.